மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. அமைச்சரை கேள்வி கேட்டா அரெஸ்ட் தான்பா. இது அந்த ஆட்சியோட லட்சணம். அமைச்சரை நியாயத்தை கேள்வி கேட்டா அரெஸ்ட் பண்றாங்க. தர்மபுரி மாவட்டம் அரூரை அடுத்த கோபாலபுரத்தில் உள்ள சுப்பிரமணிய சிவா கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் கடந்த 9ஆம் தேதியன்று ஆய்வுக் கூட்டம் மற்றும் விவசாயிகளுடனான கலந்துரையாடல் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் சதீஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் கலந்து கொண்டு கூட்டுறவு சர்க்கரை ஆலையின் எந்திர பராமரிப்பு பணிகளை ஆய்வு செய்து விவசாயிகளுடன் கலந்துரையாடினார். இதில் கூட்டுறவு சர்க்கரை ஆலை இயக்குனர் அன்பழகன், அதிமுகவை சேர்ந்த அரூர் எம்எல்ஏ சம்பத்குமார், பாப்பிரெட்டிப்பட்டி எம்எல்ஏ கோவிந்தசாமி மற்றும் அரசு அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அந்த கூட்டத்தில் பேசிய அமைச்சர் ராஜேந்திரன், தமிழ்நாடு முதலமைச்சர் ஆட்சி பொறுப்பேற்று இதுவரை கரும்பு விவசாய மக்களுக்கு 1847 கோடி ரூபாய் வரை வழங்கியிருக்கிறார். பல்வேறு இயற்கை சூழ்நிலை காரணமாக சாகுபடி உற்பத்தி குறைந்திருந்தாலும் அகில இந்திய அளவில் தமிழ்நாடு 2வது இடத்திற்கு உயர்ந்துள்ளது. அண்டை மாநிலங்களில் உள்ளவர்களும் பின்பற்றக்கூடிய வகையில் பல்வேறு திட்டங்களை முதலமைச்சர் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார் என தெரிவித்தார். அப்போது பேசிய அதிமுகவை சேர்ந்த பாப்பிரெட்டிப்பட்டி எம்எல்ஏ கோவிந்தசாமி, பாப்பிரெட்டிப்பட்டி பகுதியில் உள்ள சுப்பிரமணிய சிவா கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் கடந்த 2006ஆம் ஆண்டு இணை மின் நிலையம் அமைப்பதற்கான திட்டம் கொண்டு வரப்பட்டது. கடந்த 2018ஆம் ஆண்டு இந்த திட்டம் கைவிடப்பட்டு 2019ஆம் ஆண்டு திட்டம் நிறுத்தப்படுவதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் சட்டமன்றத்தில் இந்த திட்டத்தில் 40% பணி நிறைவடைந்ததாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதில் முரண்பாடு உள்ளது என தெரிவித்தார். இதற்கு அரூர் எம்எல்ஏ சம்பத்குமாரும் ஆதரவு தெரிவித்தார். நான் இப்போ 21 சட்டமன்றத்தில் கேள்வி வச்சப்போ அமைச்சர்களுக்கு பணி 40% நடைபெற்றுக் கொண்டிருப்பதுன்னு சொன்னார். இது எந்த இடத்துல நியாயம் எனக்கு தெரியும். 2015 கைவிடப்பட்ட பணி, 2019 அவங்களுக்கு வரவு வைக்கப்பட்ட பணி இப்ப நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சட்டமன்றத்தில் ஒரு தவறான தகவலை, பொய்யான தகவலை அமைச்சர் கொடுத்தா அப்புறம் விவசாயிகளுக்கு நாங்க எப்படி செயல்படுத்த முடியும்? இதை கேட்டு கோபமடைந்த திமுக தொண்டர்கள் அங்கிருந்த மேஜை மீது ஏறி அதிமுக எம்எல்ஏக்களை வெளியேறுமாறு கோச்சமிட்டனர். அது மட்டுமின்றி அதிமுக எம்எல்ஏக்களை நோக்கி தாக்குதல் முயற்சியில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவியது. இதனால் காவல்துறையினர் தலையிட்டு அதிமுக எம்எல்ஏக்கள் இருவரையும் கைது செய்து பின்னர் அவர்களை விடுவித்தனர். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தசாமி, சுப்பிரமணிய சிவா கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் மின் நிலையம் அமைப்பதாக கூடிய திட்டம் நடைபெறாத நிலையில் இதற்கு 89 கோடி ஒதுக்கீடு செய்து பணி நடைபெறுவதாக அமைச்சர் தெரிவித்தார். இதனால் அந்த பணி எங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என கேட்டோம். இதற்கு முறையாக பதில் கூறாமல் காவல்துறையை வைத்து எங்களை கைது செய்துள்ளதாக அதிமுக எம்எல்ஏக்கள் தெரிவித்தனர். காவல்துறை பதில் சொல்ல சார். என்ன டிஎஸ்பி என்ன பண்றீங்க? எஸ்கா டிரைவர் யாருப்பா? அமைச்சரை கேள்வி கேட்டா அரெஸ்ட் தான்பா. இது அந்த ஆட்சியோட லட்சணம். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.